So hi everyone, welcome back to the new video of MedicPrep by VK. So in this video will be completely based on the NCRT, and there will be a few future videos are completely based on NCRT because I have been analyzing the past 2 years paper of NTA, which through which I could completely say that most of the questions are from complete NCRT. So let's start with this chapter, breathing and exchange of gases of 11th standard of chapter 11. So you know that the O2 is utilized by the organism, which is indirectly used for the breaking of many nutrition molecules like glucose to derive energy, and which by which the main purpose of the oxygen, by which a human uses it completely for breaking the molecules like glucose so that he gets some energy. So like this carbon dioxide, which is harmful for the our body and is also released by the many catabolic reaction. It is therefore evident that O2 has to be continuously provided to the cell, and CO2 produced by the cell has to be released out. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராசஸ் பிகாஸ் CO2 நிறைய அக்யூமுலேட் ஆகிட்டாக்க மேபி லாக்டிக் ஆசிடை கன்வெர்ட் ஆகி ஃபெட்டிக்காக மாறலாம். ஸோ இந்த ப்ராசஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் O2 ஃப்ரம் அட்மாஸ்பியர் CO2 வந்து செல்லுலேருந்து வெளியே கொடுக்கறது தான் ப்ரீதிங், அண்ட் காமனாக நம்ம இது வந்து ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். ஸோ இதுதான் இன்ட்ரொடக்ஷன், இதுதான் எதுக்கு O2 யூஸ் ஆகுது, எங்கேருந்து CO2 ரிலீஸ் ஆகுது, அது வரையும் நம்ம எப்படி ப்ரீத் பண்ணுறோம். ஸோ மெயின் திங் ரெஸ்பிரேஷனில் என்ன இதுதான், இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ். இந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் எப்படி இந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் அலைன் ஆகிருக்கு, ஸோ தட் மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங்கில் ஒரு இடத்துல எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்கும். மெயின் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் வந்து அல்வியோலால் தான் நடக்கும். ஸோ அங்கேருந்து எக்ஸ்சேஞ்ச் ஆன உடனே டிரான்ஸ்போர்ட் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். பிளட் வழியாக, சில இது பிளாஸ்மா வழியாக, சில இந்த ஃபார்ம் ஆஃப் பயோகார்பனேட்ஸ், சில ஆர்பிசி வழியா. இந்த டிரான்ஸ்போர்ட் ஆகிறதே நம்ம ரெகுலேட் பண்ணலாம் வேணும்ட்டு. அது வந்து எப்படி ரெகுலேட் பண்ணுவோம், இது எல்லாமே ரெகுலேட் பண்ணி நம்மளோட லைஃப் டைமில் சில ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் வரும், அதுவும் பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த ஃபர்ஸ்ட், ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ். மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நிறைய அனிமல்ஸில். இதே வந்து லோவர் இன்வெர்டபிரேட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாஞ்சஸ், சீலன்ட்ரேட்டா, பிளாட்ஃபார்ம்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேராக பாடியிலேயே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம் O2 CO2. ஞாபகம் வைங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஸ்பாஞ்சஸ், சீலன்ட்ரேட்டா அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். சிம்பிள் டிஃப்யூஷன் தான் பாடி வார்ம்ஸில். இது எர்த்வார்ம் பார்த்தீங்கன்னாக்கா அதோட கியூட்டிக்கல், மாய்ஸ்ட் கியூட்டிக்கல் வழியா. மாய்ஸ்ட் கியூட்டிக்கல்னால் நீங்கள் எர்த்வார்ம் பிடிக்கும் போது ஒரு வெளவெளப்பாக இருக்கும். ஸோ தட்ஸ் த மாய்ஸ்ட் கியூட்டிக்கல். அப்புறம் இன்செக்டில் வந்து ட்ரக்கியர் டியூப்ஸ் இருக்குது, அதோட அட்மாஸ்பியரிக் ஏரை வந்து பாடிக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக. அது டீப்பாக நம்ம காக்ரோச்சில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இது கில்ஸ் வந்து அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ் அண்ட் அக்வாட்டிக் molluscans and use ஆகுது. ஸோ the gills are used by most of the aquatic arthropods and mollusks, whereas vascular bags and lungs are used by the terrestrial form. இது தண்ணியில் ஆர்த்ரோபோட்ஸ் இருக்கிறது எல்லாமே கில்ஸ் யூஸ் பண்ணும். மொலஸ்க்கும் தண்ணியில் இருந்தால் கில்ஸ் யூஸ் பண்ணும். இதே வந்து இந்த மொலஸ்க்கும் ஆர்த்ரோபோட்ஸும் டெரஸ்ட்ரியல் இருந்தால் லங்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் அமௌங் வெர்டபிரேட்ஸில் வந்து ஃபிஷ் பார்க்கலாம், ரெப்டைல்ஸ் பார்க்கலாம், பேர்ட்ஸ் பார்க்கலாம், மெமல்ஸ் பார்க்கலாம். எல்லாமே லங்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி ஆம்ஃபிபியன் லைக் ஃப்ராக் வந்து ரெஸ்பைர் த்ரூ தி ஸ்கின். மேமல்ஸ்க்கு வந்து நார்மலாக ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இருக்குது லைக் லங்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ ஹியூமனுக்குள்ளேயே வந்துடுவோம். ஹியூமனோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் பற்றி பார்க்கும்போது கீழே இருக்க டயக்ராம் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட நார்மலாக நம்மக்கிட்ட 2 நாஸ்ட்ரல்ஸ் இருக்குது. அந்த 2 நாஸ்ட்ரல்ஸ் வந்து நம்மளோட அப்பர் லிப்புக்கு மேலே ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆனது நேராக போய் ஒரு நேசல் சேம்பர்னு இருக்குது, அந்த இடத்துல ஓப்பன் ஆகும். இப்போது இந்த நேசல் சேம்பர் வந்து நேசோஃபேரிங்ஸ் இடத்துல ஓப்பன் ஆகும். இது வந்து ஒரு போர்ஷன், ஃபேரிங்ஸோட ஒரு காமனான போர்ஷன், த காமன் பேசேஜ் ஃபார் ஃபுட் அண்ட் ஏர். Pharynx is a common portion for food and air. இது வந்து 1 mark 4 marks நீட்ல கேட்டிருக்காங்க. ஸோ nasopharynx open through the glottis of the larynx in region into the trachea. Nasopharynx open through glottis of the larynx region into the trachea. So larynx is a cartilaginous box which helps in the sound production, hence it is called as sound box. Actually nasopharynx வந்து
glottis வழியா லாரிங்ஸ் ரீஜனில் ஓப்பன் ஆகுது. அந்த லாரிங்ஸ் ட்ரக்கியாவாக ஓப்பன் ஆகுது. ஸோ நார்மலாக இந்த லாரிங்ஸ் வழியாக ஓப்பன் ஆகுது இல்லை, இந்த லாரிங்ஸ் வந்து சவுண்ட் பாக்ஸ்னு சொல்லலாம். So during the swallowing, glottis can be covered by a thin cartilaginous flap. So there is also a question previous year நான் பண்ணும்போது கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். இந்த கான்செப்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா, இது வந்து cartilaginous flap, not a fibrous flap. Cartilaginous flap called epiglottis to prevent the entry of food into the larynx. Trachea is a straight tube extending up to the mid thoracic cavity. Trachea next larynx அடுத்து trachea சொன்னா, இந்த trachea வந்து fifth thoracic cavityல ரெண்டா பிரியும். ஸோ அது வந்து அந்த என்ன வெர்டபிரில் பிரியுதுன்னா ஃபிஃப்த் thoracic vertebra. This is important. Into the right and left bronchi. First bronchi, next bronchiole, next next secondary tertiary bronchial அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் bronchi பிரியுது. நெக்ஸ்ட் ஈச் bronchi undergo repeated division to form secondary and tertiary bronchi. And the bronchi secondary tertiary ஆனதுக்கு அடுத்து and bronchial ending a very thin terminal bronchioles. So the trachea, primary, secondary, tertiary bronchi and the initial bronchi are supported by incomplete cartilaginous ring. The initial cartilages vandho, sorry, trachea vandho, next primary bronchi, secondary bronchi, tertiary bronchi, idellame incomplete cartilaginous ring nalla cover aayirukku. So next, so each terminal bronchial gives rise to thin, very thin, irregular walled vascular back structure called alveoli. The branching network of bronchi, bronchioles and alveoli comprise the lungs complete. So okay, lung. So இதுதான் larynx, sound box. Next trachea பிரியுது. Next bronchi பிரியுது. Next secondary tertiary bronchioles பிரியுது. Next alveoli வருது. So இது full complete structure is called lungs. When we have two lungs which are covered by we have two lungs covered by a double layered pleura with the pleural fluid within them. It reduces the friction on the lung surface. The outer pleural membrane is close contact with the thoracic. So this is a pleural membrane. It is filled with a pleural fluid. So this pleural fluid membrane prevents the friction between the outer thoracic cavity and the inner lung. So that's it. So இதெல்லாம் வீட்டில் நானே எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணிட்டேன். இதை ரிப்பா ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணதால் இது தெரியுது. இது செக்ஷனல் வியூ. So this is diaphragm, heart. I hope everyone knows this. So this is glottis, epiglottis, and the whole this opening is called glottis. This is covered by epiglottis. This is the cartilaginous flap. So next, contact with the lung. And the part starting with the external ulcing ending up to terminal bronchial constitute conducting part. There is the alveoli and the duct from the respiratory as well as exchange part of respiratory system. The conducting part transports the atmospheric air to the alveoli, clears it from the foreign particles, humidifies and also brings to the body temperature. See, மேல trachea nostrils இருந்து terminal bronchioles வரைக்கும் இது ஒரு conducting part. இந்த conducting part ஃபங்க்ஷன் என்னன்னாக்க அந்த அட்மாஸ்பியரிக் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எடுத்துட்டு பாடி டெம்பரேச்சருக்கு அந்த ஏரையும் பாடி டெம்பரேச்சரை மாற்றி ஹியூமிடிஃபை பண்ணுறது தான். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டிகல்ஸ் ஆக்சுவல் சைட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் CO2 and O2 அந்த சைட் பேர் தான் alveoli. The lungs are situated in the thoracic cavity with anatomically an airtight chamber. The thoracic chamber is formed dorsally by the vertebral column, ventrally by the sternum, laterally by the ribs, on the lower side the dome-shaped diaphragm. So I will first explain what is dorsal and what is ventral. So dorsal வந்து நம்ம பின் பகுதி, ventral is முன் பகுதி. So ventral முன்ன sternum இருக்கு, பின்னாடி vertebral column இருக்கு, சைடுல ribsல கவர் ஆயிருக்கு, கீழே dome-shaped diaphragm இருக்கு. So analytical setup of the lungs thorax is such that any change in the volume of thoracic cavity will be reflected in the lung or pulmonary cavity. Such an arrangement is essential for breathing as we cannot directly alter the pulmonary volume. So in the airtight chamber வந்து complete pulmonary cavity or pulmonary volume depend. So respiration involves following steps. So first வந்து breathe பண்ணுவோம், atmospheric air in எடுப்போம், CO2 exchange பண்ணுவோம். So next diffusion, இப்போ ingest பண்ண O2 எடுத்துட்டு போயிட்டு அல்வியோலைல டிஃப்யூஸ் ஆகும், அல்வியோலர் மெம்பரேன்ல. நெக்ஸ்ட் டிஃப்யூஸ் ஆன உடனே டிரான்ஸ்போர்ட் ஆகும். டிரான்ஸ்போர்ட் ஆனதுக்கு உடனே CO2 வந்து பிளட்டுக்கும் டிஷ்யூக்கும் டிஃப்யூஸ் ஆகும். டிஃப்யூஸ் ஆனதுக்கு அடுத்து இந்த டிஃப்யூஸ் ஆன O2 போய் கம்ப்ளீட்டாக செல்ஸ் கிட்ட போயிடுச்சு. இப்போ அந்த செல் வந்து எப்படி O2 யூஸ் பண்ணுது அது பார்க்கணும்.
ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் மெக்கானிசம் எப்படி வந்து ப்ரீத் பண்ணி அதை உள்ளே எடுக்கிறோம். அதுதான் ப்ரீதிங் இன்வால்வ்ஸ் 2 ஸ்டேஜஸ், இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன் இன் பை விச் அட்மாஸ்பியரிக் ஏரை நம்ம உள்ளே எடுக்கிறோம். எக்ஸ்பிரேஷன் எப்படி அல்வியலர் ஏரை வெளியே கொடுக்குறோம். Movement of air into and out of the lung is carried out by creating a pressure gradient between lung and atmosphere. மெயின் ப்ராசஸ் கம்ப்ளீட் எக்ஸ்பிளைன். மெயின் ப்ராசஸ் வந்து ஒரு ப்ரெஷர் கிரேடியன்ட் கிரியேட் பண்ணுறதால தான் ஏர் வந்து உள்ளேருந்து வெளியே போகும், வெளியேருந்து உள்ளே வரும். ஸோ இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் கிரியேட் பண்ணோம்னா நோ ப்ரீதிங் நடக்கும். இது எப்படி கிரியேட் பண்ணுறோம் நம்ம இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட். இன்ஸ்பிரேஷன் கேன் occur if the pressure within the lung is less than atmospheric pressure. இன்ஸ்பயர் பண்ணணும்னா நம்ம லங்கில் இருக்க ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கணும், அட்மாஸ்பியரில் இருக்க ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அதிக இடத்துல இருந்து கம்மி இடத்துக்கு வந்து ஒரு ஏர் வந்து போகும். ஸோ சிமிலர்லி எக்ஸ்பிரேஷன் டேக் பிளேஸ் when the intrapulmonary pressure is higher than atmospheric pressure. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட உள்ள இருக்க intrapulmonary pressure வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ the diaphragm and specialized muscles help பண்ணும். It is the external intercostal muscle between the ribs helps in creating the generation of this pressure gradient. Inspiration is initiated by the contraction of diaphragm which increases the volume of thoracic cavity. First வந்து diaphragm contract ஆகும். diaphragm contract ஆகிறதால anterior posterior axisல thoracic chamber வந்து increase ஆகும். anterior posteriorனா anteriorனா மேலே. இன்ஸ்பயர் பண்ணும்போது how the chest comes forward, அதுதான் anterior posterior axis. The contraction of external intercostal muscles lift up the rib. External costal muscles, இது வந்து கேட்குறாங்க. It is not intercostal muscle completely, it is external intercostal muscles. And the sternum causing the increase in the volume of thoracic chamber. So இங்கே வந்து நம்ம கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரெஷர் is inversely proportional to volume. வால்யூம் வந்து இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிடும், ப்ரெஷர் கம்மியாகிடும். எப்போ ப்ரெஷர் கம்மியாகுதோ அட்மாஸ்பியரில் அதிகம் ப்ரெஷர் இருக்கும், நம்ம லங்ஸில் கம்மியாகிடும். ஸோ வெளியேருந்து உள்ளே வந்து ஏர் எப்படி ஸ்வைங்கின்னு உள்ளாங்க. இதுதான் ஈஸியாக சொல்ல வேண்டியது, நீங்கள் படித்து பாருங்கள், இது உங்களுக்கு புரியும். இதே மாதிரி தான் எக்ஸ்பிரேஷனில் நம்மளோட thoracic வால்யூம் வந்து கம்மியாயிடும். ரிலாக்ஸாக விடும்போது thoracic வால்யூம் கம்மியாயிடும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம thoracic ப்ரெஷர் வந்து அதிகம் ஆகிடுச்சு, ஆனால் வெளியே அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குது. மீன்ஸ் அதிக இடத்துலேருந்து கம்மியாக போகும், நம்ம முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ உள்ளேருந்து அப்படியே வெளியே போயிடும். ஸோ அதை நம்ம படிச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஓவரால் இன்க்ரீஸ் இன் thoracic volume causes similar increase in pulmonary volume. An increase in volume causes decrease in intrapulmonary pressure to less than atmospheric pressure, which forces the air from outside to move into the lungs. That is inspiration. So relaxation of the diaphragm causes intercostal muscles return the diaphragm and sternum to the normal position and reduce the thoracic volume and thereby reducing the pulmonary volume. This leads to the increase in intrapulmonary pressure. Pressure increase ஆயிடுச்சு, volume கம்மி ஆயிடுச்சு. So to slightly above the atmospheric pressure, atmospheric pressure ஓட அதிகம் ஆயிடுச்சு, causing the expulsion of air from lungs. உள்ளேருந்து வெளியே போக ஆரம்பிச்சிடும். இது பேர் தான் எக்ஸ்பிரேஷன். ஸோ இதுதான் இந்த டயக்ராம் காமிக்கிறாங்க. We have the ability to increase the strength of the inspiration or expiration with the help of additional muscle in the abdomen. On an average, a healthy person breathes 12 to 16 times per minute. Important, 12 to 16 times per minute. The volume of the air involved in breathing and movement can be estimated by the using spirometer, which helps in clinical assessment of pulmonary function. This is inspiration diagram. Diaphragm is contracted and sternum and ribs are raised up so that volume is increased. When volume is increased, pressure is decreased, air is entering in. Same example is this: when the diaphragm relaxes, volume get decreased, volume is decreased, so pressure is increased, outside pressure is less, it goes outside. So respiratory volume and capacity, I will explain very easily these all concepts in the as a trick in the coming video. So if you feel that it's easy in this, so you can read or you can follow me in the next video. Exchange of gases. So when you breathe in, where does the exchange of gases take place? Exchange of gases take place in the alveoli. It is a primary site for the exchange of gases. Exchange of gases also occurs in the blood and tissue as well, but primary exchange takes place in the alveoli.
O2 and CO2 are exchanged in the side by simple diffusion mainly based on pressure and concentration gradient. The solubility of gases as well as the thickness of membrane is involved in the diffusion are also some important factors that can affect the rate of diffusion. Uh, Membrane thickness as well as the solubility of gases are also the main factor for இப்போ சப்போஸ் O2 எவ்வளோ soluble இருக்கு than CO2, which is more soluble and the factor then the thickness of membrane. The thickness between the alveoli and the blood and the basement membrane and the thickness. So next, pressure contributed by the individual gas is called as partial pressure. அதை நம்ம இப்போ ரெப்ரசென்ட் பண்ணுவோம் கெமிஸ்ட்ரியிலே நம்ம நடத்தியாச்சு. So partial pressure of these two gases atmospheric two sides of okay normal. So these are partial pressure of oxygen and CO2 at different areas. It's very easy. At atmosphere 159 atmospheric air CO2 ஓட pressure அதிகம், ஆனால் CO2 கம்மி 0.3. இது அல்வியோலர் பார்த்தீங்கன்னா O2 தான் 104, இது CO2 பார்த்தீங்கன்னா 40. அதே டீஆக்சிஜனேட்டரில் O2 வந்து கம்மியாக இருக்கும், அதுதான் 40. ஆனால் இதே டீஆக்சிஜனேட் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும், அதாவது தான் 45. இது ஆக்சிஜனேட்டட் பிளட்ல ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும், அதனால தான் 95. ஆனால் இது CO2 பார்த்தீங்கன்னாக்கா 40. இது டிஷ்யூஸில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருக்குது CO2, so 40 and O2. So with the diagram, same diagram what I have explained, need to check பண்ணலாம். As the solubility of CO2 is 20 to 25 times higher than O2, the amount of CO2 that can diffuse through the diffusion membrane per unit difference in partial pressure is much higher than compared to CO2. என்ன சொல்றாங்கன்னா CO2 வந்து 20 to 25 times faster diffuse ஆகும் than O2. அதனால தான் கார்பன் மோனாக்சைடை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் இன்ஹேல் பண்ணக்கூடாது, because it has more solubility, 100 times more solubility than O2, but CO2 has 20 to 25 times solubility. The diffusion membrane is made up of 3 layers. So this is the diffusion membrane. So it is made up of 3 things. First one, the alveolar wall-less squamous epithelium. Alveoli, endothelium of alveolar capillaries. So is the endothelium. This is endothelium, and then basement membrane. In the yellow color is basement membrane. So these 3 forms, these are very less than millimeter. Therefore all 3 factors in our body are favorable for the diffusion of CO2 across the body. In the all 3 factors, that is the epithelium, squamous epithelium and the endothelium of alveolar capillary and the basement, all 3 are responsible for the diffusion of gases. So next, let's see how the transport of gases takes place. Blood is the medium for transport of O2, CO2 both, but about 97% of O2 is transported through RBC in blood, but remaining 3% is transported in the form of plasma. Nearly 20 to 25% of CO2 is transferred by RBC, but most it is transferred in the form of bicarbonate. 7% of CO2 is dissolved in the plasma. So இது எப்படின்னா 97% of O2 வந்து RBC வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஆனால் ரிமைனிங் 3% வந்து பிளாஸ்மா வழியாக. மேக்ஸிமம் கார்பன் டை ஆக்சைடு வந்து பைகார்பனேட்டாக 70%, நெக்ஸ்ட் RBC வழியாக 20 to 25, நெக்ஸ்ட் 7% பிளாஸ்மா. ஸோ எப்படி ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஹீமோக்ளோபின் இஸ் a red colored iron containing pigment present in RBC. ஸோ அந்த ஹீமோக்ளோபின் வந்து 4 செயின் இருக்குது, இந்த 4 செயினில் 4 O2 ஃபிக்ஸ் ஆகும். ஸோ 4 O2 ஃபிக்ஸ் ஆகி 4 ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும். அதுதான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எந்த ஃபார்மில் ரெண்டும் பைண்ட் ஆகிடுச்சுன்னா, ஆக்சிஜன் ஹீமோக்ளோபின் கூட பைண்ட் ஆகிடுச்சுன்னா ஆக்சி ஹீமோக்ளோபின் ஆகும், ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ மெயின் ஃபேக்டர் வந்து என்னென்ன இது இருந்தாக்க ஆக்சிஜன் வந்து ஈஸியாக ஹீமோக்ளோபின் பைண்ட் ஆகும் நம்ம பார்க்க போகிறோம். மெயின் ஃபேக்டர் வந்து பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன், ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+. இது 3 ஃபேக்டர். 1 more ஃபேக்டர் இருக்குன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் டெம்பரேச்சர். ஸோ இந்த டெம்பரேச்சர், H+ கான்சன்ட்ரேஷன், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் O2, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO2 எல்லாமே சேர்த்து தான் டிஃப்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதே அல்வியோலில் பார்த்தீங்கன்னா ஹை CO2 ஹை O2 ஓட பார்ஷியல் ப்ரெஷர் இருக்கணும்,
இது கம்மி பிசிஓ, ஒன்று மட்டும் அவங்க ஹை PO2, மற்றது எல்லாமே கம்மி. அதே மாதிரி டிஷ்யூல ஹை CO2, ஹை H+, ஹை டெம்பரேச்சர், லெஸ் PO2. ஒன்று அதிகமாக இருக்கும், மற்றதெல்லாம் கம்மியாக இருக்கும். ஒன்று கம்மியாக இருக்கும், மற்றதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதே தான். ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. Every 100 ml of oxygenated blood can deliver 5 ml of O2 to the tissue under normal physiological condition. Remember, this 100 ml of blood is carrying 5 ml of O2 to all the places. So how carbon dioxide is carried in the form of carbaminohemoglobin? So normally it is only 20 to 25. Maximum is 70% is in the form of bicarbonate. When same this high PuCO2 and low PO2 in the tissue, more binding of carbon dioxide occurs, whereas PCO2 is less, PO2 is high in the alveoli. So this causes dissociation of PCO2 in the form of carbaminohemoglobin take place. So the reaction எப்படின்னா, suppose இது வந்து alveoli surface, alveoli வந்து CO2 இருக்கு, தண்ணி இருக்கு. இந்த கார்பனிக் anhydrous is enzyme present in plasma. So இது வந்து H2CO3 மாறிடும். H2CO3 வந்து dissociate ஆயிடும், HCO3 H+. இது அப்படியே டிரான்ஸ்போர்ட் ஆகும் பிளட்ல. ஸோ இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் படிக்கணும் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அடுத்து. ஸோ எவ்ரி 100 ml of deoxygenated blood delivers 4 ml of CO2 to the alveoli. ஸோ அது என்ன இருந்துச்சுன்னா, every 100 ml of oxygenated blood delivers 5 ml of O2 to the tissues, either 4 ml of CO2 to the alveoli. So how we can regulate the respiration? Human being can easily regulate the respiration. So எப்படி ரெகுலேட் பண்றோம்னாக்க, நம்மளால கண்டிப்பா நம்ம பாடி டிஷ்யூல மாடிஃபை பண்ண முடியும். ஒரு ஸ்பெஷலைஸ் சென்டர் இஸ் பிரசன்ட் இன் த மெடுலா ரீஜன் ஆஃப் த பிரெயின் அண்ட் இட் இஸ் கால்ட் ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர். மெடியூலால ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர், பான்ஸ்ல நியூமோடாக்சிக் சென்டர். இது ரெண்டு இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நியூமோடாக்டிக் சென்டர் சொன்னல, அந்த நியூமோடாக்சிக் சென்டர், இந்த சென்டர் வந்து ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டரை கண்ட்ரோல் பண்ண முடியும். The signal from this center, pneumotaxic center, can reduce the respiratory, can reduce the duration of inspiration and thereby alter the respiratory rate. A chemosynthetic area is situated adjacent to the respiratory rhythm center. Sorry, rhythm center. Respiratory which is highly sensitive to. Where is respiratory rhythm center? Respiratory rhythm center is present in medulla region. And pons pneumotaxic center இருக்கு. இந்த நியூமோடாக்சிக் சென்டர் வந்து ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டரவே கண்ட்ரோல் பண்ணும். இதே மாதிரி இன்னொரு சென்டர் இருக்கு, கீமோ சென்சிட்டிவ் ஏரியா. இந்த கீமோ சென்சிட்டிவ் ஏரியா வந்து ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டருக்கு ஆப்போசிட்ல இருக்கு, இல்லை அட்ஜசன்ட்ல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. இது என்ன பண்ணுனாக்கா, இது வந்து சென்சிட்டிவ் டு CO2 அண்ட் H+. CO2 அதிகமாயிடுச்சு, H+ அதிகமாயிடுச்சு, திடீர்னு இன்க்ரீசிங் தி சப்ஸ்டன்ஸ் கேன் intend signal to respiratory rhythm center to make certain unnecessary adjustment for the respiratory process, so that these can be eliminated. Receptor associated with aortic arc and carotid artery can also recognize CO2 and H+ concentration, and again these will send the signals to the respiratory rhythm center for remedial action. The role of oxygen in the regulation of rhythm center is very less. So main role of controlling the inspiration is by CO2 and H+. So normal last part of video is disorders of respiratory system. Normal, what are the disorders? Asthma, emphysema, and occupational respiratory. Asthma is the inflammation of bronchi and bronchial. It causes wheezing. So normally the bronchi and bronchial get inflamed, so this causes wheezing and difficulty in breathing. Emphysema is the chronic disorder caused by the cigarette smoking, which causes the alveolar wall damage and decreases the respiratory surface area, mainly by cigarette smoking. If you see in the question that is cigarette smoking, then you have to do this. So next, occupational respiratory disorder. In certain industry, especially those involving grinding or stone breaking, so much dust is produced that the defense mechanism of body cannot cope with the situation. Long exposure can lead to inflammation leading to fibrosis, proliferation of fibrous tissue. This causes serious lung damage. Workers in such industry should wear masks. So this is by causing by dust. Our body cannot cope for again and again for the same certain dust affecting our body. So it causes the proliferation of fibrous tissue in our
uh, in our lungs, so we cannot breathe in a normal form. So let's end up this video with this, and let me meet you in the next video. Until that, stay connected, stay safe, and stay happy. Thank you.